ஹலோ நண்பா! எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வண்டிய பத்தி தான் பார்க்க போறோம். டூ வீலரு. இது வந்து ஒரு ஓல்டு பைக் தான். ஒரு வியூவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த பைக்க பத்தி ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கான வீடியோ ப்ளஸ் இந்த பைக் பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பைக் வந்து ஒரு பஜாஜ் தரப்புலேருந்து பஜாஜ் பைக்குன்ற ஒரு நேம்லேயே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. BYK இதுதான் பைக்குன்ற நேமு. இதோட ஸ்பெக்ஸு, டீட்டெயிலு இது அந்த காலத்தில இதோட ப்ரைஸ் என்ன விலைக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போய் பார்ப்போம். இது யாருக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரு. கிடைச்சா வாங்குனீங்கன்னா ஸ்பேர்ஸுமே கிடைக்கிறதுமே ரேரு. நான் வீடியோவில் இப்பயே ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கஷ்டம். இந்தியாவில் வந்து இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால் வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு பைக் இருந்ததா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதாகவே இருக்கும். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கு ரொம்ப ஒரு சின்னதா ஒரு காம்பேக்டான ஒரு வண்டினா சிட்டி டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி. அது இந்த பஜாஜில் பைக்குன்ற இந்த மாடல் தான். ஒரு 100 சிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிசி டைரெக்டாக இன்ஜினில் ஆன் பேப்பர் பார்த்தோம்னா 92 சிசி தான் நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 ஸ்ட்ரோக்கில் வந்த ஒரு அருமையான மைலேஜ் 70 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுக்கு வந்து மைலேஜ் 70, 80க்கு மேலே நம்மளுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே 100 சிசி பைக்னால் அது இந்த பைக்காக தான் இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 2000 அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இதோட ஹைப் வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் போக போக இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் ரேராக ஆகிட்டதுனால அந்த ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்காது. அந்தளவுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அவுட்டேட்டடான ஒரு பைக்காகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதனால் எங்கே போனீங்கனாலுமே உங்களுக்கு இதோட ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். தேர்ட் பார்ட்டி அவங்க வேணால் செய்யலாம். ஆனால் அதுவும் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஆனால் நல்ல ஒரு பைக்குங்க. வண்டியோட ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு வண்டி வாங்கணும். ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்கணும். நான் ஜஸ்ட்டு சிட்டி டிரைவிங் மட்டும் தான் ஓட்ட போகிறேன், கம்யூட்டிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஏதுவான இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஃபுட் டெலிவரியெலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட் டெலிவரி, ரேப்பிடோ அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த வண்டிலாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து வந்திருந்ததுன்னா சும்மா சொப்பனமாகவே இருந்திருக்கும். சிறப்பாக வந்து ஓடிருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே பைக்கு இப்போ வந்து வருமானு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பைக் வந்து இனிமேல் மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பசங்க லைக் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் லுக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சின்னதான ஒரு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மற்றபடி நம்மளுக்கு அலாய் வீல்ஸ்லாம் கிடையாது. ரிம்ஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. க்ரோம் ஃபினிஷிங்கில் உள்ள மஃப்ளர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஒரே கலராக நம்மளுக்கு கொடுப்பாங்க. சீட்டு மற்றபடி கீழே உள்ள பார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு பிளாக் கலரில் வரும். அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பம்பரோடவே நம்மளுக்கு வந்துடும். மிரர் விசிபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கிராப் ரீலும் வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சீட்டோட கம்ஃபர்ட்டுமே நல்லாவே நம்மளுக்கு குஷனிங்கோட சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு பார்க்கும்போது 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினு கிக் ஸ்டார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இருந்தது அந்த காலத்தில். அதே தான் நம்மளுக்கு கிடச்சிது. இதோட பவர் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 6.41 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. டார்க்கை பொறுத்த வரையும் 6.9 Nm ஆஃப் டார்க்கு. 4 ஸ்பீட் பைக்கில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணாங்க. 4 கியர் மட்டும் தான் இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 5 கியர் கிடையாது. அதுபோக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங் டைமென்ஷன் இதில் வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டும் ட்ரம் பிரேக்ஸு, ரியல் சைடும் நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸு. எந்த விதமான காம்பி பிரேக்கிங், சிங்க்ரனைசிங் பிரேக்கிங் அந்த மாதிரி எந்த பிரேக்கிங் சிஸ்டம்ஸும் கிடையாது. 110 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட ஸ்டேடியை காட்டுறதுக்காக டெலஸ்கோபி சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ரியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் டூயல் ஆக்டிங் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பஜாஜில் எல்லா பைக்ஸுமே இப்போ வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு சஸ்பென்ஷன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டயரோட சைஸு நம்மளுக்கு பார்க்கும்போது 72.5 ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பார் 17 இன்ச்சஸ்ஸு நல்ல ஒரு சூப்பராகவே நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரியர் சைடோட டயரோட சைஸை நம்மளுக்கு பார்க்கும்போது 2.75 பார் 17 இன்ச்சஸோடய வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ரோ இந்த வண்டி வந்து ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டி கம்யூட்டிங்க்கு அந்த சமயத்தில் வந்து ஒரு 2 பேர் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டியாகவே இருந்தது. அந்த சமயத்தில் வந்து
பாக்ஸரு அதெல்லாம் இல்லை. பாக்ஸர்லாம் இதுக்கப்புறம் தான் வந்தது. ஆனால் அதுவே நல்லா ஓடிச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து அந்தளவுக்கு ஓட்டம் இல்லைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட டைமென்ஷனை பொறுத்தவரையும் லென்த்து 1900 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்தவரையும் 985 mm கொடுத்துருந்தாங்க. ஹைட்டை பொறுத்தவரையும் 1010 mm வந்துடும். வீல் பேஸை பொறுத்தவரையும் 1210 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. 98 kg தான் வண்டியோட வெயிட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கம்மி. 135 mm தான் நம்மளுக்கு வந்துடுது. ரொம்ப கம்மி. நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்லாம் ஏறி இறங்குனோம்னா அழகாக வண்டி அடியில் சிக்கிடும், இல்லைனா தட்டிடும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டியும் ரொம்ப கம்மி. 10 liters தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மைலேஜுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 80 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு நல்ல மைலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் வரையும் நம்மளுக்கு 800 கிலோமீட்டர் பக்கம் வரையும் நம்ம போக முடியும். இங்கேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து சென்னை ட்ரிப் வந்து இந்த சிங்கிள் டேங்க்கில் வந்து நம்ம வந்து கவரப் பண்ண முடியும். அந்தளவுக்கு மைலேஜ் நம்மளுக்கு இருக்குது. நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டி இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கலெக்டபிளான ஒரு பொருளாக வச்சு ஒரு ஓரத்தில் வச்சு ஜஸ்ட் அதை தொடச்சி ஸ்டார்ட் பண்ணி மட்டும் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வைக்கலாம். மற்றபடி இதை ரன்னிங் பர்பஸ்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஏன்னா தேய்மானத்தினால அதோட ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீடர் இருக்கும். அதனால் ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. அந்த நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் வேணால் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. புதுசாகவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்து தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.